வணக்கம். இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் சீசன் வந்து நமக்கு நெருங்கிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து மே முடிஞ்சு ஜூனில் ஸ்டார்ட் ஆக போகுது. நியூ ரிஜைம் சூஸ் பண்ணலாமா, ஓல்டு ரிஜைம் சூஸ் பண்ணலாமா அப்படின்னா இதில் ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து ஏடிசி டிடக்ஷன்ஸ் தவிர்த்து வேறு எந்த டிடக்ஷனுமே இல்லை அப்படின்னா நியூ ரிஜைம் மட்டும்தான் உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கண்ணை மூடிட்டு நீங்கள் நியூ ரிஜைமை சூஸ் பண்ணலாம். இல்லை நான் கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்களாலும் கம்பேரிசனுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்லையே வந்து இன்கம் டேக்ஸ் கால்குலேட்டர் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கால்குலேட்டரோட ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஓல்டு பெட்டரா நியூ பெட்டரா சூஸ் பண்ணி டிசைட் பண்ணிட்டு கூட நீங்கள் உங்கள் ரிட்டர்ன்ஸை வந்து ஃபைல் பண்ணலாம். இப்போ நான் ஓல்டு ரிஜைம் சூஸ் பண்ணால் எனக்கு பெட்டரா அப்படின்னு நீங்கள் வந்து திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட், ஏடிசி, ஏடிடி, இந்த மாதிரி ஏடியூ இந்த செக்ஷன்ஸ்ல எல்லாமே உங்களுக்கு டிடக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஓல்டு ரிஜைமை சூஸ் பண்ணலாம். பட் இந்த சூஸ் பண்றதுக்கான ஒரு கால்குலேஷன்ஸ் பண்றோம் பாத்தீங்களா, இது வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கும் வேரி ஆகும். எல்லாருக்கும் இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா என் ஃப்ரெண்டுக்கு இன்னொரு மாதிரி இருக்கும். பிகாஸ் என்னோட இன்கம் வேற, அவரோட இன்கம் வேற. ஸோ ரெண்டு பேரும் ஒரு சேலரி பேண்ட் வித்தில் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணுறதை அவருக்கு சஜஸ்ட் பண்ணலாம். பட் ரெண்டு பேரும் வெவ்வேறு சேலரியில் இருக்கும், எனக்கு நியூ ஸ்கீம் பெட்டரா இருக்கு, அவருக்கு ஏன் பெட்டரா இல்லை அப்படின்னா இந்த சேஞ்சஸ்னால தான். ஏன்னா உங்ககிட்ட ஏடிசி இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட அது இல்லாமலையும் இருக்கலாம். உங்களுக்கு நியூ ஸ்கீம்ல கால்குலேட் பண்ணுறப்ப உங்கள் சேலரி ஒரு 15 lakhsக்கு கீழே இருக்குன்னா உங்களோட ரேட் ஆஃப் டேக்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அவருக்கு வந்து அது அதிகமாக தெரியலாம். ஸோ இது எல்லாமே ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம திங்க் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பொதுவாக யாராலையுமே வந்து எடுத்தோன்னே டிசைட் பண்ண முடியாது. ஒரு ஃபைலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த இன்கம் டேக்ஸ் கால்குலேட்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தோம் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஓல்டு ஸ்கீமில் செக்ஷன் 87A உங்களுக்கு வந்து 12,500 வரைக்கும் ரிபேட் கொடுப்பாங்க. ஸோ அப்போ அங்கே டோட்டல் இன்கம் வந்து 5 lakhsக்குள்ளே இருக்கணும். ஸோ அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் இன்கம் 5 லட்சத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து எந்த டேக்ஸும் கட்ட வேண்டியது இல்லை. ஸோ 12,500 ரிபேட்லேயே வந்து நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸ் அமௌண்ட் கவர்மெண்ட் டிஸ்கவுண்ட்டாக நமக்கு கழிச்சிருவாங்க. ஸோ நியூ ஸ்கீமை பொறுத்த வரைக்கும், நியூ டேக்ஸ் ரிஜைமை பொறுத்த வரைக்கும் 25,000 வரைக்கும் நமக்கு வந்து 87A செக்ஷனில் ரிபேட் அலவன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து உங்களோட டோட்டல் இன்கம் 7 lakhsக்குள்ளே இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த 25,000 டேக்ஸ் வரும். கால்குலேஷன் போடுறப்ப டோட்டல் இன்கம் 7 lakhsக்குள்ளே இருந்தால் நீங்கள் 25,000 கட்ட தேவையில்லை, அது அந்த ரிபேட்லேயே வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ இது ஒரு பாயிண்ட்டை நீங்கள் வந்து உங்களோட ஃபைலிங் அப்போ நீங்கள் கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்க வேண்டியது.